ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஓவர்லாப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் சில்க் த்ரெட்டை டபுள் த்ரெட்டாக போட்டு எடுத்திருக்கேன். எப்பயும் போல் ஃப்ரேமுக்கு அடியில் கொடுத்து பேக் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கொடுக்குற இப்போ ஸ்டெயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி போடுங்க. நான் என்ன டிஸ்டன்ஸில் போகிறேன்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலேயே போட்டாலும் கூட ஓகே. ஒரு ஆஃப் இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்தாலும் ஓகே. நீங்கள் இப்போ தான் ஆரி ஒர்க் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பாப்ளின் கிளாத் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். நான் இப்போ எண்டு நாட் போடுறேன். எண்டு நாட் புரியலன்னு சொன்னீங்க, அதனால் நான் ஸ்லோ மோஷனில் வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயே இன்னொரு குட்டியாக ஒரு லூப் எடுக்கிறோம். அந்த லூப் நம்ம பெருசாக இழுத்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்த லூப் குட்டியாயிரும். இப்போ பெருசாக இருக்கிற லூப்பில் நீடில் விட்டு அந்த குட்டியான லூப்பை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா எண்டு நாட்டு விழுந்துடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓவர்லாப்டு ஸ்டிச்சுக்கு இதுக்கு மேலேயே நம்ம ஒரு செயின் ஸ்டிச்சு கொடுக்கணும். அது நான் க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் வர மாதிரி இப்போ நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். அதாவது மேலேயே நம்ம இன்னொரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அந்த ரெட் கலரில் இருக்க ஸ்டெயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் மறுபடியும் குத்துறோம். இதை ஓவர்லாப் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், இல்லை ஐ ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். எல்லா ஸ்டிச்சஸுமே நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காண்டி தான் நான் ஒரு ஸ்டிச்சை கூட விடாமல் எல்லா ஸ்டிச்சஸுமே சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னாலும் தெரியும். கரெக்டாக அந்த ரெண்டு நூலையும் விலகி விட்டுட்டு சென்டரில் இருக்கிறதுல பஞ்ச் பண்ணி எடுங்க. இதுலேயே நம்ம 2mm பீடு 3mm பீடு யூஸ் பண்ணியும் ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். அதாவது சென்டரில் பீடு நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போதேவும் பிசிறு வந்துச்சுன்னா இந்த மாதிரி த்ரெட்டை நீடில் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் த்ரெட்டுக்குள்ளே விட்டு எடுங்க. அப்போ அந்த த்ரெட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா கன்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா எண்டு நாட்டு போட்டு எடுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட் இருந்து, அதாவது நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு கட்டாச்சோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்து கன்டினியூ பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்டாக கொடுத்த ஸ்டெயின் ஸ்டிச்சுக்கும் எண்டு நாட்டு போட்டு எடுத்துடலாம். பெரிய லூப் எடுத்துகிட்டு உள்ளே இருந்து குட்டியாக லூப் எடுத்தோம்னா ஃபஸ்ட் எடுத்த லூப் குட்டியாயிரும். நீங்கள் நான் போடுறது நல்லா கவனித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். புரியலைனாலும் கேளுங்க. வீட்டில் இருந்துகிட்டே யாராவது ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணி விடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.